ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸுக்கு எல்லாம் வரவேற்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நீங்கள் எந்த கிளாஸ் ரெண்டு பேருமே எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 11th 12th உட்கார் 11th and 12th படிக்கிறீங்க. நம்ம சில இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஓகே, நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த கிளாஸில் ஈவினிங் கடைசி போங்க 1 hour கழிச்சு. இல்லை அது ஏதோ பை மிஸ்டேக். இன்னைக்கு ஸ்கூல் இருக்குங்களா அங்கே? உங்கள் ஸ்கூல் இருக்கா? ஆமாம் சார். அதான் ஸ்கூல் இருக்குது, அதான் கேட்டேன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் தெரியுதா? ஸோ அது படிக்கலாமா? ஒன்று வந்து கன் என்பது சோல்ஜர் என்பதனுடன் தொடர்புடையது எனில், தெரியுதா? அது சிறுசாக இருக்கா? இப்போ பெருசாக இருக்கா? கன் என்பது சோல்ஜர் என்பதுடன் தொடர்புடையது எனில், நீடில் என்பது டேஷுடன் தொடர்புடையது. கன் வந்து சோல்ஜர் தான் கன் வச்சிருப்பாரு, நீடில் யார் வச்சிருப்பாங்க? அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: டெய்லர், த்ரெட்டு, வீவர், சூயிங் மெஷின். கன் என்பது படிங்க. அந்த 11வது கேள்வி படிக்க பார்க்கலாம். கன் என்பது ஒருத்தர் படிங்க, 2 பேர் வேண்டாம், ஒருத்தர் படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்கம்மா. நீங்க படிக்கலன்னா பண்ண என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கன் என்பது சோல்ஜர் என்பதுடன் தொடர்புடையது எனில், நீடில் என்பது டேஷ் உடன் தொடர்புடையது. எதோட தொடர்புடையது சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 பதில் கொடுத்துருக்காங்க. எந்த பதில் கரெக்டாக இருக்கும்? நீடில்னா ஊசி. டெய்லர் தான் ஆன்சர். ஓகே, ரைட்டு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இப்போ படிங்க, 12வது கேள்வி படிங்க. என்பது எதனுடன் தொடர்புடையது? ஃபுல்லா படிங்க, முதல்ல இருந்து படிங்க. என்பது தொடர்புடையது என்பது எதனுடன் தொடர்புடையது? என்னவா இருக்கும்? மேன் அப்படிங்கிறது வளர்ந்த பர்சனுக்கு பேர் மேனு. அது பிறந்த உடனே அதுக்கு சைல்டுன்னு சொல்கிறோம். அது மாதிரி கவ் என்பது வளர்ந்த ஒரு இது. அதனுடைய கவ்வோட குழந்தைக்கு என்ன பேர்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவ்வோட குழந்தைக்கு மில்க்குன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது, ஏன்னா அது குழந்தை இல்லை, அது வந்து அது ஒரு பொருள். கவ்வோட குழந்தைக்கு பேர் காஃப்னு பேர். காஃப், CALF, அதுக்கு பேர். சின்ன குட்டி போட்டிருக்கு இல்லையா, கவ்வு குட்டி போட்டால் அந்த குட்டிக்கு பேர் காஃப்னு பேர். ஆமாம். அப்புறம் அதே மாதிரி நாய் குட்டி போட்டால் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? கப்புன்னு பேர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கப்புன்னு கொடுத்துருக்காங்க. 3வது கப்பு, CUB. அது நாயோட குட்டிக்கு பேர் கப்பு.
பட் இங்கே நமக்கு கேட்டுக்கிறது கவ்வு. கவ்வோட கூட்டிக்கு பேர் காஃப். அதுதான் ஆன்சர். அடுத்தது இங்கே பாருங்க, பட்டர் இஸ் டு மில்க் அப்படின்னா அந்த 2 டேஷில் எது வரும்னு கேட்குறாங்க. என்ன கேட்டுக்காங்கன்னா, முதலில் உள்ள 2 வார்த்தை அல்லது எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்புள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். பட்டர் இஸ் டு மில்க். பட்டர் என்ன? வெண்ணெய். மில்க்னா பால். பாலிருந்து வெண்ணெய் எடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி எதுலேருந்து எது பண்ணலான்னு, புக்கு பேப்பர், பேப்பரு புக்கு, புக்கு கலரு, புக்கு பேஜஸ். பேப்பர் புக்கு பேப்பர் தான். பேப்பர் இருந்தால் அதுலேருந்து அதை புக்காக மாற்றிக்கலாம். கரெக்டாக அதெல்லாம் அதை ஒரு புக்கில் நிறைய பேஜஸ் இருக்கும், அதுதான் அது. ஓகே, அடுத்தது வாட்டர் இஸ் டு பைப், பிளட் இஸ் டு டேஷ். வாட்டர் எதுலேருந்து வரும்? பைப்லேருந்து வாட்டர் வரும். அப்போ பிளட் எதுலேருந்து வரும்? பிளட் என்ன? ரத்தம். படிக்க, அந்த 4 ஆப்ஷன் படிக்க பார்க்கலாம். அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அது படிங்க. ஆர்டரி, பிரெயின், போன், மேரோ. போன் என்ன? போனா எலும்பு. அந்த எலும்புக்கு நீங்கள் சாப்பிடும்போது, அந்த ஆட்டோட எலும்பை சாப்பிடும்போது அதுக்குள்ளே என்னமோ இருக்குதா, அப்படியே உறிஞ்சுவீங்க இல்லையா? அதுக்கு பேர், அந்த உள்ளே இருக்கிறது பேர் மஜ்ஜைன்னு பேர் தமிழில். அதுக்கு பேர் இங்கிலீஷில் மேரோ. எலும்பு மஜ்ஜை என்பது தான் போன் மேரோன்னு பேர். அப்போ இது எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? வாட்டர் வந்து பைப் வழியாக வரும். அப்போ பிளட் எது வழியாக வரும்? ஆர்டரி வழியாக வரும். எது வழியாக வரும்? ஆர்டரி. முதல் ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, அடுத்தது இதெல்லாம் விட்டுடலாம். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும். 18வது கேள்வி படிங்க பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க படிங்க. 18வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க படிங்க பார்க்கலாம். 18 கேள்வியில கொடுத்துருக்காங்கல்ல, என்னென்ன கொடுத்துருக்காங்க படிங்க. ஸ்கிரீன் தெரியுதா? என்னது? முதலில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 என்ன? தர்மபுரி இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா? பதினெட்டாவது கேள்வி படி பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? இருங்க.
யாரோ இன்னொரு குழந்தை வந்திருக்குது. ஆமா சார். உங்கள் பேர் என்ன? பபிதா. வர்ணிதாவா? பபிதா. பபிதா. ஓகே, இப்போ தெரியுதா ஸ்க்ரீனு? ஆஹா. படிங்க பார்க்கலாம். கீழே பட்டுள்ளவற்றின் வேறுபாடை கண்டுபிடிக்கவும். என்னென்ன கொடுத்துருக்காங்க படிங்க. படிக்க மாட்டேங்கிறீங்களே. படிச்சு எனக்கு காது கேட்கல. நல்லா படிங்க, சத்தமாக படிங்க. கொஸ்டினா சார்? ஆ, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் வேறுபாடை கண்டுபிடிக்கவும். ம். அந்த 18 என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 எது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறாங்க. 4 படிங்க. தர்மபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கடலூர். ஓகே, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மாவட்டங்கள். இந்த 4 மாவட்டம் எந்த மாவட்டம் வித்தியாசமாக இருக்குது? தருமபுரி தான் அதுக்கு சரியான ஆன்சர். எப்படின்னா கன்னியாகுமரியும் ராமநாதபுரமும் கடலூரும் இந்த 3 மாவட்டங்கள் வந்து கடலோரம் இருக்குது. தர்மபுரிக்கு கடலோரம் இல்லாத உள்ளே இருக்குது. தர்மபுரி சுற்றி கடல்லாம் கிடையாது. கன்னியாகுமரி பக்கத்தில் கடல் இருக்குது. உங்கள் நீலகிரி உங்கள் ஊர் பக்கத்தில் கடல் இருக்கா? அது மாதிரி தான். அதே மாதிரி இப்போ இதில் எங்கே கடல் இருக்குது? எதுக்கு பக்கத்தில் கடல் இருக்குது? சென்னை பக்கத்தில் கடல் இருக்கா? அதுதான். ஸோ அப்படிதான். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 19 பாருங்கள். 19 கொடுத்துருக்காங்க. 19வது கேள்வி எது வித்தியாசமாக இருக்குது? ஒன்று வந்து ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து மைனஸு, இன்னொன்று வந்து இன்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்டார். எது வித்தியாசமாக இருக்குது? ஸ்டார். அவ்வளோதான். ஓகே, இந்த கேள்வி பாருங்க. படிங்க. ஏபிசி என்பது PQR என்பது பாருங்க. ஏபிசி என்பது 26, 25, 24 கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய எழுத்துலேருந்து பெரிய எண்லேருந்து சின்ன எண் போகுது. இப்போ எது பெரிய எண்லேருந்து சின்ன எண் போகுது? 16, 17, 18 பெருசுலேருந்து சிறுசு போகுதா? இல்லை. 16, 17, 18 சிறுசுலேருந்து பெருசு போகுது. அது அப்போ அவுட்டு, ஒன்று கிடையாது. 4வது பாருங்க. 9, 10, 11 இது சிறுசுலேருந்து பெரு. அப்போ 1, 4 அதுக்கு சரியான விடை கிடையாது. இப்போ 2 அல்லது 3ல் சரியான விடை இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ PQR என்பது பின்னாடிருந்து வரணும், ஜெட்லேருந்து வரணும். அப்போ பி வந்து என்ன? பி வந்து என்ன வரும்? PQR. இப்போ ஏபிசிலேருந்து கவுண்ட் பண்ணுங்க. அங்கே ஏபிசிடிலேருந்து கவுண்ட் பண்ணல, பின்னாடிலேருந்து கவுண்ட் பண்ணணும். எப்படின்னா ஜெட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஜெட்டு வந்து 1, ஒய் வந்து 2, எக்ஸ் வந்து 3, அப்படியே கவுண்ட் பண்ணி வந்து ஆர் என்ன வரும்னு பாருங்கள். ஒரு பேப்பரில் ஏபிசிடியெல்லாம் எழுதி 1, 2, 3 போட்டு பாருங்க பார்க்கலாம். ஒரு பேப்பரில் 1 ஏபிசிடியெல்லாம் எழுதுன்னு பார்க்கலாம். பேப்பரில் ஏபிசிடி ஜெட் முடி எழுதுங்க.
அப்போ Z வந்து 1ன்னா X வந்து 2, W வந்து 3, V வந்து 4, U வந்து 5, T வந்து 6, S வந்து 7, R வந்து 8. அப்போ 8 எங்கே வருது பார்க்கணும். 6 8 1 2 3 4 5 6 7 8 9 ஆறு வந்து 9. 9 எங்கே வருது. அப்போ 11 10 9 அதுதான் சரியான விடை. 11 10 9 அதுதான் சரியான விடை. இப்போ ஏபிசிடியில் எழுதுங்க ஒரு பேப்பரில் 1லேருந்து Z ஏலேருந்து Z முடி எழுது பார்க்கலாம். ஏபிசிடி Z முடி எழுதுங்க. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இதெல்லாம் எழுதியாச்சா? இப்போ 1 2 3 கொடுங்க நம்பரு. ஏக்கு 1 பிக்கு 2 அப்படி கொடுங்க. எழுதுங்க. அப்படி அப்படி நம்பர் கொடுங்க. ஏக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி கொடுங்க பார்க்கலாம். ஏக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி. அப்போ 5வது என்ன வருது? 5ல் என்ன வருது? இ. ஆமா. 10 J. 15 O. 20 T. 26 Z. ஓகே, நான் கேட்குறேன் இப்போ. எஃப் என்ன நம்பர் வருது? எஃப் 6. கே 11. கியூ கியூ வந்து 21. 17. இப்போ என்ன பண்ணுங்கன்னா பின்னாடி எழுதுங்க. ஜெட்டுக்கு 1 கொடுங்க, ஒய்க்கு 2 கொடுங்க. பின்னாடி இருந்து 1 2 3 போட்டுவாங்க. பின்னாடி இருந்து 1 2 3 போடும் பார்க்கலாம். அது எப்படி பின்னாடி இருந்து போட்டீங்களா? சரி, ஓகே. பின்னாடி இருந்து 5வது என்ன? 5வது எது? 10வது 15 20 ஜி. கரெக்ட். இது தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி கேள்விகளை ஈஸியாக பண்ணிடலாம். புரியுதா? இந்த மாதிரி கேள்விகள் எப்போ ஈஸியாக பண்ண முடியும்னா, இந்த இது முன்னாடி இருந்து நம்பர் போட்டால் என்ன வருது, பின்னாடி இந்த நம்பர் போட்டால் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த மாதிரி கேள்விலாம் ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? படிங்க பார்க்கலாம். 22வது கேள்வி படிங்க. கப் ஆஃப் காஃபி என்பது கப் ஆஃப் காஃபி என்பது COC எனவும், காஃபி இஸ் டேஸ்டி என்பது CIT எனவும் அர்த்தம் கொள்ளப்பட்டால் கிரீமி டேஸ்டி பிஸ்கட் என்பது இந்த கப் ஆஃப் காஃபிங்கிறது எப்படி COC போட்டாங்கன்னா, கப்பில் முதல் எழுத்து C, ஆஃபில் முதல் எழுத்து O, காஃபியில் முதல் எழுத்து C, அதாவது COCன்னு போட்டாங்க.
அப்புறம் காஃபி டேஸ்டின்னு எதில் போட்டாங்கன்னா காஃபியில் முதல் எழுத்து சி, ஈஸில் முதல் எழுத்து ஐ, இல்லை டி. அதே மாதிரி க்ரீமி டேஸ்டி பிஸ்கட் என்ன வரும்? சி டிடி சிடிபி என்பது சரியான விடை. ஓகே, அடுத்தது 23வது கேள்வி போங்க. சரி, ஓகே, அது சிடிபி. இப்போ இந்த பிடிஓ அப்படின்னா என்னவா இருந்திருக்கும்? பிஸ்கட் டேஸ்டி ஆஃப் அப்படின்னா பிடிஓ. சிபிடினா க்ரீமி பிஸ்கட் டேஸ்டி. சிஓடி என்ன? கப் ஆஃப் டேஸ்டி ஆர் காஃபி ஆஃப் டேஸ்டி அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். ஓகே, அடுத்தது படிங்க. 23வது படிக்க பார்க்கலாம். ஏபி ஏபி இஸ் ஈக்குவல் டு 0, பிசி இஸ் ஈக்குவல் டு 2, சிடி ஈக்குவல் டு 6. ஏபிசி என்னன்னு கேட்குறாங்க. மூணு வருமா? வராது. ஏபி ஈக்குவல் 0 அப்படின்னா இப்போ ஏபியில் ஏவோ பியோ ஏதோ ஒன்று 0. A0 B1. அப்போ 0 × 1 0. அடுத்தது அப்போ B1ன்னா சி வந்து 2ன்னு வச்சு 2. அப்போ B வந்து 1, சி வந்து 2. 1 × 2 2. சி வந்து 2, டி வந்து 3. இப்போ 2 × 3 6. அது மாதிரி ஏபிசின்னா 0 × 1 × 2. அப்போ என்ன வரும்? 0 × 1 × 2 எவ்வளோ? 0 × 1 × 2 என்ன வரும்? ஒரு எண்ணை 0வால் பெருக்கினா என்ன வரும்? ஒரு எண்ணெய் 0வால் பெருக்கினா என்ன வரும்? 0 தான் வரும் இல்லையா? எந்த ஒரு எண்ணையும் 0வால் பெருக்கினா 0 தான் வரும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது இதை படிங்க பார்க்கலாம். படிங்க, இந்த 24வது கேள்வி படிங்க. கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளை முறையான வரிசை. சார் ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசு இருங்க, ஒரு நிமிஷம். பெருசுப்படுத்தினா இந்த மாதிரி ஆகுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளின் முறையான வரிசை எழுதணும். என்ன 4 வார்த்தை? லேர்ன், எக்ஸாம், ரிசல்ட், புக்கு. எது முன்னாடி வரும், எது பின்னாடி வரும்? எக்ஸாம் எழுதின பிறகு ரிசல்ட் வரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி படிக்கணும். அதுக்கு முன்னாடி அது படிக்கிற புக்கு வேணும். அப்போ என்ன வரும்? புக்கு, லேர்னு, எக்ஸாம், அப்புறம் ரிசல்ட். கரெக்டானே? புக்கு முதல்ல வாங்கணும், அப்புறம் லேர்ன் பண்ணணும், அதாவது படிக்கணும், அப்புறம் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் ரிசல்ட் வரும். புக், லேர்ன், எக்ஸாம் அண்ட் ரிசல்ட். அப்போ 2வது ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே படிங்க. அகராதி வரிசை என்ன? டிக்ஷனரியில் எந்த
இப்போ கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, காலர் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை, காயினுங்கிறது இன்னொரு வார்த்தை, காலம் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. எந்த வார்த்தை முன்னாடி வரும் டிக்ஷனரியில்? ஏபிசிடி முதல்ல ஏபியில் சி வருது, அதுக்கடுத்து எல்லாத்துலேயும் ஓ இருக்குது, அப்புறம் என்ன வரும்? அப்புறம் ஐ தான் முதல்ல வரும், காயின் தான் முதல்ல வரும், அப்புறம் காலர் வரும், காயின் காலர் வரும், காலருக்கு அப்புறம் காலம் வரும், அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் வரும். ஸோ காயின் காலர் காலம் கார்ப்பரேஷன், காயின் காலர் காலம் கார்ப்பரேஷன். இதுதான் ஆன்சர், நாலாவது தான் ஆன்சர். சரியா? அடுத்தது இது படிங்க. வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் மூலம் உருவாக்க இயலாத வார்த்தை. அப்ஜெக்ஷன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் மூலம் உருவாக்க இயலாத வார்த்தை. அந்த அப்ஜெக்ஷனில் இருக்கிற ஆல்ஃபபெட்டை வச்சு உருவாக்கணும். அந்த மாதிரி எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. அப்ஜெக்டுங்கிற வார்த்தை உருவாக்க முடியுமா? அப்ஜெக்ஷன்லேருந்து உருவாக்கலாம். காஷன் அடுத்தது ரெண்டாவது சி ஏ வரணும். ஏ இருக்குதா அதில்? காஷன்ல ஏ இருக்கு, அப்ஜெக்ஷன்ல ஏ இருக்குதா? இல்ல. அப்ப அதுல இருந்து அது உருவாக்க முடியாது. அப்ப ரெண்டாவது ஆன்சர். மூணாவது நெட்டு. நெட் அப்படிங்கிறது இருக்குதா அதுல? NET இருக்குதா? அடுத்து ஜெட்டு. அப்போ எது இல்ல? ரெண்டாவது தான் அதை உருவாக்க முடியாது. கேட்கிறேன். இது படிங்க. NESCOD என்ற மாற்றியமைக்கப்பட்ட எழுத்துக்கள் மூலம் உருவாக்கப்படும் அர்த்தமுள்ள வார்த்தை எது? இது அந்த இருந்து மாற்றி அமைச்ச ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? இப்போ NESCOD மொத்தம் எத்தனை ஆல்பபெட் இருக்குது? எத்தனை எழுத்து இருக்குது? 6. அதே மாதிரி ஆன்சர்ல எதுல 6 இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன். அதுதான் ஆன்சர். அப்போ என்னது? செகண்ட் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கலாம். உருவாக்க முடியுமான்னு பாருங்க. SECOND அதுல இருக்குதா? மேல இருக்கிறதுல இருக்கா இல்லையா? அடுத்தது ஆங்கில எழுத்து வரிசையில் 5வது எழுத்திலிருந்து வலது உள்ள 4வது எழுத்து. சரி, ஆங்கில வரிசையில் ABCDல 5வது எழுத்து எது? F. 5வது F. நல்லா பாரு. இல்ல 5வது இங்க ABCDல இருந்து முதல்ல இருந்து ABCD இருந்து போங்க. E ல இருந்து 4வது எழுத்து என்னன்னு பாருங்க. D. E ல இருந்து 4வது EFGHI இல்லையா? I தான். இது படிங்க. அந்த அந்த எண் படிங்க பார்க்கலாம். 8 படிங்க. அப்படி 6 7 9 7 5 6 9 7 6 என்ற எண் தொடரில் 9 ஐ தொடர்ந்து மற்றும் 6 ஐ பின்னதாக கொண்ட 7 கணியின் எண்ணிக்கை. அதாவது 9 முன்னாடி இருக்கணும், 6 பின்னாடி இருக்கணும், நடுவால் 7 இருக்கணும். அப்ப 976 இருக்கணும். எத்தனை இடத்துல 976 இருக்கு பாருங்க? 976 எத்தனை இடத்துல இருக்கு பாருங்க? 976 எங்கெல்லாம் வருது பாருங்க? லாஸ்ட் ஒரு இடத்துல வருது. அப்போ 1 தான் ஆன்சர். 1 என்பது தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க. படிங்க.
கீழ்கண்ட எண்களில் பெரியது எது? எது பெருசுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எவ்வளோ? 3 9. 9 3 9 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 27. அப்போ முதல் எழுத்து வந்து 27 ஸ்கொயர் இல்லையா? 27ஓட ஸ்கொயர். ஓகே, அடுத்தது பாருங்க. 3 + 3 + 3 எவ்வளோ வருது? 9. 9 ஸ்கொயர். அப்போ 27 ஸ்கொயர் பெருசா 9 ஸ்கொயர் பெருசா? 9. இல்லை, 27 ஸ்கொயர் தான் பெருசு. அடுத்து மூணாவது பாருங்க. மூணாவது வந்து 3 ஒரு 3 ஸ்கொயருங்கிறது 9. அப்புறம் 3 ஸ்கொயரோட ஸ்கொயர் 9ஓட ஸ்கொயர். 9ஓட ஸ்கொயர் என்ன? 9 × 9 81. இப்போ 3 + 9 + 81 எவ்வளோ வருது? 93 வருது. அது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நாலாவது பாருங்கள். 3 + 3ங்கிறது 6. 6ஓட ஸ்கொயர் 6 6 36. இப்போ 36ஓட ஸ்கொயர் 36 × 36 அது 36 ஸ்கொயர் வருது. அப்போ முதல்ல இருக்கிறது 27 ஸ்கொயர், ரெண்டாவது வந்து 9 ஸ்கொயர், மூணாவது வந்து 93, நாலாவது வந்து 36 ஸ்கொயர். இந்த 4 எது பெருசு? 93 பெருசு. 27 ஸ்கொயர் என்ன? 27 × 27 27 பெருக்கல் 27. 36 ஸ்கொயர் 36 × 36 36 × 36 எவ்வளோ வரும்? அது வரும் 900க்கு மேலே, 1000க்கு மேலே வரும். ஸோ அதுதான் பெருசு. 36 ஸ்கொயர் என்பது தான் பெருசு. ஸ்கொயர் படிச்சிருக்கீங்களா? சரி, அப்போ நான் இப்போ ஸ்கொயர் கேட்குறேன். 2 ஸ்கொயர் எவ்வளோ? 2 × 2 4. 3 ஸ்கொயர் 3 × 3 எவ்வளோ? 6. நல்லா பாரு. 9. 4 ஸ்கொயர் 4 × 4 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் 64. 9 ஸ்கொயர் 81. 10 ஸ்கொயர் 100. 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 11 × 11 எவ்வளோ? 11 ஸ்கொயர் எவ்வளோ? 11 × 11 எவ்வளோ வருது? 11 வாய்ப்பாடு சொல்லுங்க. 11 × 10 110 110. 11 × 11 110ஓட ஒரு 11 கூட்டுங்க. 110ஓட ஒரு 11 கூட்டுங்க. 121. அப்போ 12 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 12 10 எவ்வளோ? 120. அதோட 2 12 கூட்டணும். 120ஓட 2 12 கூட்டுங்க. 2.
48. 148. 148. நல்லா பாருங்க. 124. நல்லா பாருங்க. ஐயோ, 120ஓட ஒரு 12 அப்புறம் இன்னொரு 12 போட்டுங்க. 120. ஒரு 12 இன்னொரு 2 12 கூட்டணும் 120ஓட. 144 கரெக்ட். அப்புறம் 13 ஸ்கொயர் 13 × 13. அப்போ 13 × 10 போடுங்க 130. அதோட 3 13 கூட்டுங்க. 3 13 கூட்டணும். 130 அப்புறம் ஒரு 13 கூட்டுங்க, அப்புறம் ஒரு 13 கூட்டுங்க, அப்புறம் ஒரு 13 கூட்டுங்க. 169. அப்புறம் 14 ஸ்கொயர் 14 × 10 140. அதோட 4 14 கூட்டணும். 14 14 14 14 கூட்டுங்க. 80. இல்லைன்னா நீங்கள் 14 × 14 போட்டு பெருக்கிறது எப்படி பண்ணி முதல்ல 4ஆல் பெருக்கணும். 4 14 பெருக்கணும் 56 வருதா? 5 6 போட்டுக்கணும். அப்புறம் அந்த 14 1ஆல் பெருக்குன்னா 14 வரும். அந்த 5க்கு கீழே 4 போடணும், அப்புறம் 1 போடணும். எப்படி அந்த 2 டபுள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணீங்க? அதை யோசனை பண்ணி பண்ணுங்க. 14 × 14. நல்லா பாருங்க, நல்லா பாரு. என்னவோ தப்பு இருக்கு, கொஞ்சம் தப்பு இருக்கு. என்ன தப்பு பாருங்க? 14 × 14. டபுள் டிஜிட் வாய்ப்பாடு பெருக்கல் போட்டிருப்பீங்கல்ல, அது மாதிரி போடு. 14 × 14 முதல்ல 4ஆல் பெருப்பி 4ஆல் இந்த 14 பெருக்குன்னு என்ன வருது? 56 வரும். 5 6ன்னு போட்டுக்கணும். அப்புறம் அந்த 14 1ஆல் பெருக்கணும், 14 வரும். அந்த 5 கீழே 4ம் இந்த பக்கம் 1 போடணும். அப்போ 6 5 + 4 9, அப்புறம் 1 196 வரும். பாருங்க வருதான்னு பாருங்க. டபுள் டிஜிட் பெருக்கல் போட்டு பாருங்க. போட்டிங்களா? போட்டுட்டோம் சார். அடுத்தது 15 ஸ்கொயர் எவ்வளோ? அது அது டபுள் டிஜிட் போடுங்க. 15 × 15 போடுங்க. 15 முதல்ல 5ஆல் பெருக்குங்க, அப்புறம் எழுதிக்குங்க, அப்புறம் 1ஆல் பெருக்குங்க. பதினஞ்சு இன்ட்டு 15 எவ்வளோ வருது? 30. அந்த 15 5ஆல் பெருக்குன்னா 75 வரும். 7 5 போட்டுக்குங்க. அப்புறம் 15 1ஆல் பெருக்குன்னா 15 வரும். அந்த 7 கீழே 5 போடுங்க. இப்போ 1 தனியாக வரும். 1 பாருங்க.
பாருங்க, இப்போ இப்போ காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இங்கே இங்கே பாருங்க, ஸ்க்ரீனை பாருங்க. பாரு, இப்போ போடுவாங்க பாருங்க. பாருங்க, 15x15 தெரியுதா ஸ்க்ரீனு? இல்ல சார், ஸ்கிரீன் தெரியல. தெரியலையா? இல்ல சார். இருங்க இருங்க, நான் வரேன். ஸ்க்ரீன் தெரியலையா? ஆமாம்மா, நான் தான் அழிச்சிட்டேன். இப்போ தெரியுதா? 15 225 போட்டிருக்காங்க. எப்படின்னு பாருங்க, எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க எப்படி போடுறாங்க பாருங்க. ஆக்சுவலாக இப்படி போட்டிருப்பீங்க. நான் காமிக்கிறேன், வேற ஒரு மெத்தட் காமிக்கிறேன். இது நான் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துட்டு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இருங்க, அப்படியே அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன பிறகு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, காமிக்கட்டுமா? சரி.
இப்போ இங்கே பாருங்க, 15 பெருக்கல் 15 போட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா, கீழே இது கீழே என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 15 5ஆல் பெருக்குனா 75 வரும். 75 வரும். அப்புறம் இந்த 1 வந்து 15 பெருக்குனா 15 வரும். 15 எப்படி போடுவீங்க? இப்படி போடுவீங்க. அந்த 7 கீழே 5 இப்படி 5 கரெக்டாக. அந்த 7 கீழே 5. அப்போ கூட்டும்போது என்ன கூட்டுவீங்க? இந்த லெஃப்ட்லேருந்து கூட்டணும். அந்த 5 வந்து அப்படியே போட்டுக்கணும். 5 போட்டாச்சு. 7 + 5 12. அந்த 12க்கு பதிலாக 2 போட்டுட்டீங்க. 2 அந்த 1 மீதி 1 இந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. அந்த 1 + 1 2. அப்போ 225 என்பது வரும் விட. இப்படி தான் வரும். இப்படி தான் போடுவீங்க கரெக்டா? உங்கள் ஸ்கூல் இப்படி தான் போட்டீங்க. ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்தது பாருங்கள். அடுத்தது பார்க்கலாம். 16 × 16 போட்டு பார்க்கலாமா? எப்படி போடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 16 × 16 பார்க்கலாம். இருக்கு 16 முதல்ல 6ஆல் பெருக்குங்க. 6 16 × 6 வந்து எவ்வளோ? 36 96 வரும். 96 போட்டாச்சு. அப்புறம் 16 × 1 வந்து 16 போடணும். 16 சாரி இப்படி வரணும். அந்த 9 கீழே 6 வரணும். போட்டாச்சு. இப்போது அந்த மேலே இருக்கிற 6 அப்படியே கீழே வரும். ஏன்னா அந்த 6 கீழே வந்துடுச்சு. 9 + 6 15. 5 போட்டிங்க. அதுலேருந்து 1 கேரி ஓவர் 1 வந்து இருக்குது. அந்த 1 + 1 2 256 இல்லையா? இப்படி தான் போட்டிங்க ஸ்கூலில். அடுத்தது 17 × 17 போடலாமா? 17 × 17. முதல்ல 7ஆல் பெருக்கணும். 17 × 7 எவ்வளோ? 49 119 போட்டாச்சு. அடுத்தது 17 × 1 17. 17 எங்கே போடணும்? இப்படி போடணும். 7 அந்த 1 கீழே 7 வரணும். இந்த 1 கீழே 1 வரணும். இப்போ கூட்டணும். இப்போ கூட்டினா அந்த 9 அப்படியே இறக்கிக்கிறீங்க. அப்புறம் 7 + 1 8. அப்புறம் 1 + 1 2 289 இல்லையா? அடுத்தது 18 × 18. 18 × 8 எவ்வளோ வரும்? 18 × 8 8 × 8 64. 4 போட்டுங்க. அந்த 6 அப்படியே வச்சுங்க. 1 × 8 8 + 6 14. அப்போ 144 வருது. 144. அப்போ இந்த 17 × 1 18 வரும். அந்த 18 எப்படி பண்ணணும்? இப்படி போடணும். 1 8 இப்படி போடணும். இப்போ 2 கூட்டணும். அந்த 4 அப்படியே வருது. 8 + 4 2. அப்போ 2. அப்போ இங்கே 1 வருது. 1 + 1 2 2 + 1 3 324. 324 தான் ஆன்சர். ஒரு இது மாதிரி தானே போட்டிங்க? சரி, அடுத்தது 1 கடைசியாக 19 × 19 போட்டுடலாம். ம் 19 9 × 9 81 1 8 அப்படியே வச்சுக்கிறோம். 9 × 1 × 9 9 + 8 117 17 போடணும். அப்போ 17 171. அந்த 19 1ஆல் பெருக்குனா 19 போடணும். இப்படி போடணும். அப்போ இப்போ கூட்டினா அந்த 1 அப்படியே வரும். மேலேருந்து 1 அப்படியே போட்டுக்கிறீங்க. 9 7 கூட்டினா 16 6 1 3 361. இப்படி தான் நீங்கள் கூட்டணும். பெருக்கல் டபுள் டிஜிட் பெருக்கல்லாம் இப்படி தான் பண்ணணும். இப்போ 20 × 20 வந்து நீங்கள் போடுவீங்க. அதாவது 20 × 20 வந்து 400 இல்லையா? இப்படி தான் நீங்கள் டபுள் டிஜிட் இப்படி தான் போடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ நிறைய அப்படி போட்டு நிறைய தடவை போட்டு பழகணும். 22 × 22 அப்படி ஒரு இடம் நீங்கள் போட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்போ தான் ஸ்பீடாக வரும். இது கணக்கில் ஸ்பீடாக வரணும்னா நிறைய தடவை போட்டு பார்க்கணும். 30 × 30 எவ்வளோ? 3 × 3 எவ்வளோ? 9. அப்புறம் 2 சைபர் ஆட் பண்ணிங்க. 900 900 இல்லையா? 40 × 40
நாலு இன்ட்டு நாலு எவ்வளோ? 16. 16. 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கங்க. 1600. 1600. இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய போட்டு பார்த்தா தான் வரும். ஒரு தடவை படித்தா பத்தாது. சரியா? ஓகே. எல்லாம் காலைல சாப்பிட்டீங்களா? Yes. என்ன சாப்பிட்டீங்க? சோறு. தோசை சாப்பிட்டீங்களா? ஓகே. இப்போ மத்தியானம் என்ன? மதியம் என்ன சாப்பிட போகிறீங்க? ஆமா சார். உங்கள் அம்மாவை தான் கேட்கணுமா? ஆமா சார். யார் சமையல் பண்ணுவாங்க வீட்டில்? அம்மாவா? அம்மா. அம்மா. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? Yes சார். ஓ, ஹெல்ப் பண்ணுவீங்க. என்னென்ன பண்ணுவீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஹெல்ப்பு? சார், அந்த பையன் எடுத்து அனுப்பல. நான் நாளைக்கு அங்கே போகிறேன். நாளைக்கே போவேன். போனால் எடுத்து அங்கேருந்து எடுத்து அனுப்பிவிட்றேன். அவன் அனுப்பலை. நாளைக்கு அனுப்புவான்னு நினைக்கிறேன். வந்தோன்னு அனுப்புகிறேன். இல்லை நானே போய் எடுத்து அனுப்புகிறேன். ஓகே. இல்லை நான் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நானே போயிடுறேன். அங்கே ஒரு வேலை இருக்குது. அதுதான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். திங்கக்கிழமை போயிடுவேன் மோஸ்ட்லி. ஆமாம்மா, திங்கக்கிழமை போட்டு அனுப்புகிறேன். அப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதான். ஆமாம்மா. இல்லை அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எங்களுக்குமே அது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே. அப்படி நீங்கள் பண்ணிக்கணும். அந்த பெருக்கெல்லாம் அப்படி தான் நீங்கள் மீண்டும் போட்டு பார்க்கணும். சரி, யார் சமையலில் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள்? சமையல் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? சாம்பார் வைப்பீங்களா? இல்லை காய்கறிலாம் வெட்டி கொடுப்பீங்க? இல்லை தேங்காய் திருவி கொடுப்பீங்களா? தேங்காய் திருவி கொடுப்பீங்க. மாவாட்டுவீங்களா? மாவு ஆட்டுவீங்களா? ஆட்ட மாட்டீங்களா? ஆட்டோ. எல்லாம் பழகிட்டீங்களா? பரவாயில்லையே. எல்லாம் நீங்கள் எல்லாம் பழகிட்டீங்க. 10வது 11வது படிக்கிறது எல்லாம் சமையல்லாம் பழகிட்டீங்க. அப்படியே ருசியாக செய்வீங்களா? செய்ய தெரியும். ஆனால் ருசியாக வருமான்னு சொல்ல முடியாது. சரி, யார் ருசியாக நீங்களா உங்கள் அம்மாவா? சரி, அம்மாவுக்கு பாட்டிக்கு யார் ரெண்டு பேர்ல யார் ருசியாக செய்கிறாங்க? பாட்டி தான் செய்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. மீண்டும் செஞ்சு அது மாதிரி உங்கள் கணக்குமே மீண்டும் போட்டு பார்க்க நல்லா அழகாக வரும். சீக்கிரமாக வரும். ருசியாகவும் வரும். கணக்கில் ருசியாக வரும். என்ன கரெக்டாக வரும். கணக்கில் ருசி வருமா? கரெக்டாக தப்பு இல்லாமல் வரும். சரியா? ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம